வெறும் தாளிப்புக்கு மட்டும் பயன்படுத்துகிற இந்த கொத்தமல்லியை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு கடையில் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த கொத்தமல்லியோட ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. மெயினாக டைஜஷனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கி அதை நல்லா பொண்ணு நிறமாக வறுத்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா அது மசிஞ்சு வதங்குறதுக்கப்புறம் இது கூடவே மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி வதக்கிட்டு ஒரு கப் நிறைய நான் கொத்தமல்லி வந்து தண்டுகளோட கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நல்லா இதுக்கு சேர்த்து வதக்கிக்கோங்க. எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இது கூட நான் ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 20 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க கொத்தமல்லி கடையில் இது கூட ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதி விட்டு இறக்குனா அவ்வளோதான். செம்ம டேஸ்டியான கொத்தமல்லி கடையில் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம வீட்டு பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.